சூப்பர்ண்ணே. என்னதுண்ணே இது? வாடா செல்லம், நான் ஒன்று சொல்லி தரேன்டா. இது என்ன தெரியுமா? இதான் கிராங்கு. இது என்ன தெரியுமா? இதான் ஸ்பேனர். இது என்ன தெரியுமா? இதான் டேங்கு. கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் லைஃப் ஃபுல்லாவே பைக்கா இருந்துச்சு. ப்ரெஷர் செக்கர், அப்புறம் இது கேண்டில் ஃபில்டர், இது டர்போ சைலன்சர், இது ஸ்பெண்டர். ரிமோட்டியானா குட்டியா இருக்குது. அண்ணா இது என்ன பெரிய தொல்லையா இருக்கு. சொல்லுங்கண்ணா, எங்கண்ணா போறீங்க சொல்லுங்கண்ணா. அண்ணா டேய் இருடா. அண்ணா அண்ணா டேய் இருடா. இவன் என்னடா பெரிய சந்திரமுகியா இருப்பான்ல. உனக்கு என்னடா பைக் மேல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட்? என்ன மாதிரி பெரிய மெக்கானிக்கல் ஆயிடுறியா? நான் எனக்கு ரேஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட். ஆஹா, உனக்கு மெக்கானிக்கல் அருமை தெரியல. சரி, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு மோட்டார் ஜீப்ல சேர்த்து விடவா? அண்ணா அங்க சேர்ந்து முடியுமாண்ணா? ட்ரைனிங்க்கு உங்க அப்பா காசு கொடுப்பாரா? சரிண்ணா, நான் கேட்டு பார்க்குறேன். என்ன சார், இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? அப்பா இப்போ பைக்லாம் வேணாப்பா. ஜே, இப்போ தானே உனக்கு அப்பாவோட கஷ்டமே புரிஞ்சிருக்கு. அண்ணா 10th முடிச்சுட்டு பைக் ரேஸ் கோச்சிங் போட்டாப்பா. ஏய், என்ன சொல்ற? பைக் ரேஸா? அதுவும் ஸ்போர்ட்ஸ் தானப்பா. இப்போ 10th படிக்கிற இந்த வயசுல தான் படிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் எப்போ வேணாலும் விளாண்டுக்கலாம்டா. 10th முடிச்சுட்டு தான்ப்பா. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ போய் படிக்கிற வேலையை பாரு. சைலண்ட். 10th கடைசி நாள், யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். 10th எல்லாம் ஒரு படிப்பே இல்லை. +2 தான் உங்கள் லைஃப்பையே டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? நீ எந்திரி. உனக்கு என்னவா ஆகணும்? மேம், நான் ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன் மேம். வெரி குட். நெக்ஸ்ட். மிஸ், நான் ஒரு டேரக்டர் ஆக போகிறேன் மிஸ். ஏய் சைலண்ட். என்னெல்லாம் நடிக்க வைப்பியா? கண்டிப்பாக மிஸ். ஓகே, நீ எந்திரி. நீ என்னவா போகிற? மிஸ், மோட்டோ ஜீப்ல ஜாயின் பண்ண போகிறேன் மிஸ். என்ன ஜிபி? ஏய் சைலண்ட். அதான் மோட்டர் பைக் ரேசஸ் எல்லாம் இருக்குல்ல மிஸ், அதில் சேர்ந்து ரேசர் ஆக போகிறேன் மிஸ். அது அங்கங்கே வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடெண்ட்டில் செத்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு ரேசர் ஆகணுமா? புத்தி போகுது பார்த்தியா? ஆளப்பாரு. படித்தா மட்டும் போதாது. நாளைக்கு உங்கள் அப்பா வந்து என்னை பார்க்க சொல்லு. எப்போ பாரு பைக்கு, நோட் புக்கில் ஸ்டிக்கரு, கையில் ஸ்டிக்கரு, முடிஞ்சுது அவன் ஃப்யூச்சரு. பையனை கவனிக்கிறீங்களா இல்லையா? டியூஷன் போகிறானா இல்லையா அவன்? டியூஷன் போகிறானே மேடம். கிரேடு கூட நல்ல கிரேட் எடுத்துக்கணே. என்ன கிரேடு சார்? 8th பசங்களே 12th டியூஷன் போயிட்டுருக்குறாங்க. அசோக் நகரில் 12th மேக்ஸ்க்கு பெஸ்ட்டாக ஒரு டியூஷன் எடுக்கிறாங்க, தெரியுங்களா? தெரியாத மேடம். நம்ம டியூஷன் தான் அது. ஜாயின் பண்ணி விடுங்க, நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். அப்பா, அவங்களுக்கு பைக்கை பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பா. யாருக்கு? அவங்களுக்கு. போடா, எம்ஃபில் படித்து டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? இந்த பாரு, உனக்கு மோட்டர் பைக் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், வாங்கி தருவேன். ஆனால் இன்னையோட ரேஸு, இந்த மோட்டர் ஜிபி எல்லாத்தையும் விட்டுறணும். ஒத்த பிள்ளைய பற்றி வச்சிருக்கேன். அப்பா டேய் வா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொசைட்டி தான். அப்படி இந்த சொசைட்டினா என்ன? ஒரு 4 பேர், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 40 பேர், அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு 400 பேர், இவங்கெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து பையன் என்ன படிக்கிறான், படித்து முடிச்சு நீ வேலை கிடைக்கலையா, அப்புறம் எப்போ கல்யாணம், கல்யாணம் ஆகி நீ குழந்தை பிறக்கலையா, என்ன குழந்தை டாக்டரா இன்ஜினியரா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு அடுத்த செகண்டே நம்மளை பற்றி ஒரு சின்ன யோசனை கூட இல்லாமல் பாசிங்கில் போயிடுவாங்க. ஆனால் இதுதான் லைஃப்னு நம்பி இவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சி பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் சுற்றி அதே பவுண்டரிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்போம். கடைசியில்
இந்த வாழ்க்கை என் தாத்தா கிடைச்ச பாதாம் பால் மாதிரி தான் போல. அது என்ன உங்கள் தாத்தா கிடைச்ச பாதாம் பால்? என் தாத்தாவுக்கு என் பாட்டி செய்கிற பாதாம் பால்னா ரொம்ப பிடிக்கும். அடடா செல்லம் அருமைடா. போங்க. டெய்லியும் காலையில் மதியம் நைட்டு அவரால் பாதாம் பால் குடிக்காம இருக்கவே முடியாது. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டர் அவருக்கு ஹை சுகர்னு சொல்லிட்டாங்க. இனிமே அவர் பாதாம் பாலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாதாம் பால். அன்னியிலிருந்து என் தாத்தா என் பாட்டி கிட்ட கெஞ்சி கேட்டு பார்த்தாரு, குனிஞ்சு கேட்டு பார்த்தாரு, படுத்து கூட கேட்டு பார்த்தாரு. ஏன் அவர் சாகர கடைசி நொடியில கூட இப்பயாவது கொஞ்சம் பாதாம் பால் கொடுமா. வேண்டாங்க, நீங்க செத்துருவீங்க. அடிப்பா என்னங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆனா அவருக்கு பாதாம் பால் எப்ப கிடைச்சதுன்னா, இதுல இருந்து என்ன தெரியுது? ஏய் போனதுக்கு எதுக்குடா தாத்தா பால்? டேய் சாரிடா, பாதாம் பாலா? இல்லை, நம்ம லைஃப்பில் ஆசைப்பட்டது சரியான நேரத்தில் கிடைக்காது எதுவுமே என் தாத்தா கிடைச்ச பாதாம் பால் தான். ஐயோ எப்பா, யாரா அந்த பாக்யராஜ்? ப்ரோ ஐயோ சாரி ப்ரோ. என் வாழ்க்கையிலையும் இதே தான். என் அப்பாவெல்லாம் நான் ஹீரோவாக பார்த்தேன். எந்த படத்தில் ப்ரோ? ப்ரோ ஏய் ஒரு பீர் தானே போட்ட, கடைசியில் அவரே எனக்கு வில்லன் ஆயிட்டார். இப்போ பார் நான் வில்லன் ஆகிறேன். இவன் நான் இப்படி விடுகிறான். பொதுவாக எல்லா பசங்களும் அவங்க அப்பாவை ஹீரோவாக தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு அப்பா அவங்க பையனை ஹீரோவாக பார்த்தா செம்மடா. ஏன் மச்சான் இதில் நான் பண்ண வைக்கிற? இந்த மாதிரி பெட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன் மச்சான். சும்மா இரு மச்சான். நேற்று ஸ்டண்ட்டு கற்றுக்கின்னு நம்மகிட்ட சீனா போடுறான். நம்ம யாருன்னு காட்டணும்ல, அதான் லைஃப்னா ஒரு மாதம் வேணும் மச்சான். ஆமாம் ஓய் ஸ்டண்ட்டு தான் சொதப்பிடுச்சு, ரேஸ் விட்டுக்கலாம் வா. ப்ரோ நான் அதுக்கெலாம் வரதில்லை ப்ரோ. உன்னை வரையான்னு கேட்கல, வரணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? கட் 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 கட். வேணவே வேணாம் மச்சான், இந்த சீன் வேணவே வேணாம். ஏன் மச்சான் நல்லா தான்டா இருக்கு. வேணாம் மச்சான், வேணாம் டேய் வேணாம். நீ தான்டா நல்லா மாசா கேட்ட. இவ்வளோ மாசா? ஃபர்ஸ்ட் படத்துக்குலாம் இவ்வளோ மாசம்லாம் தேவையே இல்லை மச்சான். போ மச்சான், எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சுடா. நீ படம்லாம் எடுக்க மாட்டேன் மச்சான். அதுக்கெல்லாம் ஒரு காலம் நேரம் எல்லாம் வரும் மச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 லோ ஆங்கிள் 4 வைடு, சீனே முடிஞ்சுது. சீனே இல்லைன்றேன் இவன் வேற. போ மச்சான், நீ சீன்லாம் எடுக்க மாட்ட. சிவா என்னை கூப்பிட்டாரு, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் சாயங்காலம் ராசி ரேஸ் இருக்குடா, என்ன ராசி? வந்துரு. துலாம் ராசி விசாக நட்சத்திரம் மச்சான். இவெல்லாம் இருக்கும்போது பைக்கை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கேன்ல. தெரியும்.
அதுவும் கரெக்டு தான். இவனுக்கு வண்டி பிடிக்கும், நானே நாப்தார் ஸ்டிக்கர் ஒட்டின்னு சுற்றினுக்கிறேன். ஏற்றி விட்டுக்கிறேன். ஏன்டா என் வீட்டு நம்பர் ஒட்டி வச்சுக்கிறேன்ட்டு ஏன்ட்ட சண்டைக்கு வரான். ஒரு வண்டி தான் வாங்காண்டா. கேட்ட மச்சான் வாங்கி தர மாட்டேங்கிறாரா? அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக கேட்கணும் மச்சான். எப்படி? அதெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்குது, சொல்கிறேன். காலகாலமாக வீட்டில் வண்டி கேட்டு டார்ச்சர் பண்ணுற டைப்ஸ். டைப் 1 உண்ணாவிரதம். ஐயோ எதுவுமே சாப்பிட மாட்டானே. பசிக்குது பசிக்குது. 2 நாளா சாப்பிடவே இல்லடா, கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. வாங்கி தரேன். டைப் 2 தற்குலாய் மிரட்டல். அப்பா கீழே குச்சிடுவான்ப்பா. ஏய் கீழே இறங்கி வாடா. நீங்க வண்டி வாங்கி தந்தாதான் நான் கீழே வருவேன். மேல வந்த உன்னை கொன்னுடுவேன். நீ என்ன கொல்றது? நானே கீழே குச்சி சாவறேன். ஐயோ வாங்கி தரேன், வந்து தொலைடா. வாங்கி தரீங்களா? டேய் படிக்கட்ல வாடா. படிக்கட்லியா? டைப் 3 தலை மறைவு. தம்பி வந்துருப்பா வீட்டுக்கு. இல்லைம்மா என்னெல்லாம் வர முடியாது, விட்டுருங்க. நான் எங்கேயாச்சும் ஏண்டா உனக்கு வண்டி தான் முக்கியமா? நாங்க முக்கியம் இல்லையா? குடும்பம் வேணாம், எனக்கு வண்டியும் வேணாம். விட்டுருங்க விட்டுருங்க, நான் எங்கேயாச்சும் வாழ்க்கை போகிறேன். அழிச்சிக்காத மணி. அம்மா சொல்றத கேளு, நான் நல்லது தான் சொல்வேன். வாழ்க்கையா? வண்டியே இல்லை, வாழ்க்கையை வச்சு மட்டும் நான் என்ன பண்ணுறது? சரிடா வாங்கி தரேன். வண்டி தானே, வீட்டுக்கு வா. வாங்கி தரீங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா வாங்கி தரேன். இப்போ நீ எங்க இருக்க? இதோ மொட்டை மலை தான்மா இருக்கேன். வண்டி நீங்களே, அது என்ன வண்டி அது? அப்புறம் என்ன, வண்டி வாங்கிட்டு மாம்ஸ் கிஃப்ட்டு டாட்ஸ் கிஃப்ட்டுன்னு போட்டுன்னு சுற்ற வேண்டியதா? புது வண்டியா? எஸ் பிராண்ட் நியூ. பாத்தியா, நம்ம ஜூனியர் பையன் வண்டி வாங்கிட்டு இருக்கான். அதே டெக்னிக் தான். சீ சூப்பராக இருக்குடா வண்டி. சரி மச்சான் கேட்குறேன். மச்சான் உன் எதிர்ட்டுக்காரன் டாக்டரா என்ன? ஆ இதில் டாக்டர்னு வண்டியில் போட்டுக்கிறேன். ஆமாம் டாக்டரு, அவங்க பொண்டாட்டி நர்ஸு. எட்ரா வண்டியை எட்ரா. எனக்கு மரியாதையே கிடையாது. மா எவ்வளோ நேரம்மா? டேய் டைலர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாருடா. அப்பாக்கு ஏதோ வண்டி வேணுமா, ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. மா எனக்கு வேலை இருக்குமா? டேய் அப்பா அவசரமா எங்கே போகணுமாண்டா? இதுக்கு தான் எனக்கு ஒரு பைக் வாங்கி தர சரி சொல்கிறேன். அப்பா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு சின்ன வண்டி வாங்கி தர சொல்லு. சின்ன வண்டியெல்லாம் எனக்கு வேணாம்மா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் தான்மா வேணும். உனக்கு எதுக்குடா ஸ்போர்ட்ஸ் பைக்கு? மா நான் காலேஜ் படிக்கிறேம்மா, உனக்கு அதெல்லாம் சொன்னா சரி விடு, நான் புரியாதும்மா. அப்புறமா அப்பா கிட்ட சொல்றேன். இப்போ நான் எப்படி போகிறது? ஃப்ரெண்ட்ஸு கூட போடா. நமக்கு வேணும் தான் ஏதோ ஒரு வேலையை சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு யங்ஸ்டரோட ட்ரீமே அவன் காலேஜ் போகும்போது சீனாக பைக்கில் போகணுன்னு தான். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. இப்போ வரைக்கும் நான் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கேன். என் லைஃப் ஒன்றும் பெருசாக மாறல. ஹவுசிங் போர்ட்லேருந்து என் அப்பா கட்டின வீட்டுக்கு மாறணும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, படம் பார்ப்போம் வாடாமல்ல ஜல்சாடா. இது இல்லை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 89. இந்த நேரத்தில் யாரா இஃபானா? சொல்கிறா மச்சான் ஒரு ஹெல்ப்பு. என்ன, உங்கள் அப்பா கிளம்பிட்டாரு, வண்டி எடுத்துன்னு வரணும் அதானே? நீ தான் மச்சான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. டேய் அந்த ஒரு பதவிக்காக தான்டா எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறேன். சரி இரு, ஒரு 5 நிமிஷத்தில் படம் பார்த்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்தில் படமா? அது என்ன படம்டா? மச்சான் உனக்கு சொன்னால் புரியாது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். கம்முனு ஃபோனை வை ஃபோனை. சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு. ஐயோ கரண்ட்டு போச்சா? ஐயோ இந்த கரண்ட்டு வேற. சரி கிளம்புவோம். இந்த சாவி எங்கேயோ வச்சேன். 2013க்கு அப்புறம் தமிழ்நாடுலேருந்து நிறையா ரேசர்ஸ் Moto3 சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால இங்கே ரேசிங்க்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வந்துச்சு. மச்சான் வந்துடுறேன். ஐனா நான் அஸ்வினா பாத்தியா? அண்ணா ஏரியாவில் இன்றைக்கி ஒரு செம சீன் ஆகிடுச்சுண்ணா. ஒருத்தன் ஸ்டண்ட்டு பண்ணுறேன்னு ஓவர் சீன் போட்டான். அதான் நம்ம அஸ்வினை கூட்டின்னு போய் ஸ்வீட்னு சொல்லிட்டான். அவன் டென்ஷன் ஆகி ஒன்ஸுக்கு ஒன்ஸ் ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்டான். அப்புறம் என்ன, நீங்கள் தான் இவனை எதுவும் ரேஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. அது ஷார்ட் ஃபிலிம் கதைண்ணா. இவன் கூட வந்து அவனை விடுங்கண்ணா. பைத்தியம்
இந்தரா நான் உன்னை ரேஸுக்கு போகலாம் ஒன்று தடுக்கலை. எல்லாருமே இந்த வயசில் ரொம்ப துடிப்பாக தான் இருப்போம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பைக் வச்சுக்கிட்டு பண்ணாத வேலையே கிடையாது. மாசு காட்டிக்கிட்டு இருப்போம். என்ன என் ஃப்ரெண்டு ஆள் ஹீரோ மாதிரி இருப்பான். அவனுக்கும் எனக்கும் மோட்டார் ஜிப்பில் சேருதுன்னா பெரிய கனவு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். லவ்வுக்காக ரேஸ் போனான். செம்ம ஸ்பீடு. பழைய மெட்ராஸ் ரோடு. ஒரு சின்ன பள்ளம். அப்படியே ஸ்லிப்பாகி நேராக டிவைடில் போய் மோதி மண்டை உடஞ்சி கண்மாடியே ரத்தம் வந்து துடிக்க சேர்த்தான். இப்படின்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் தான் அப்படியே அவனை என் கண்மாடியே அழுட்டு போனாங்க. அண்ணா நீங்கள் சொன்னால தான் வெறும் ப்ரொஃபஷனல் ரேஸ் மட்டும் போகணுன்னு இருக்கேன். அது மாதிரிலாம் போக மாட்டேண்ணா. அண்ணா அப்பா சைன் இல்லாமல் மோட்டோ ஜிபியில் கலந்துக்கு ஏதாவது சான்ஸ் இருக்காண்ணா? டேய் அப்படிலாம் சான்ஸ் இருந்தால் நானே ஒன்று சேர்த்து விட்டுருக்க மாட்டேண்ணா. காசு இல்லைனா கூட ஏதாவது வேலை செஞ்சு சமாளிச்சிருப்பேண்ணா. இது ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸாக இருந்தால் கூட ஆனுவல் மீட்லேயே ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருப்பேண்ணா. ஏதோ கோர்ஸுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் காசு கட்ட ரெடியாக இருக்காரு. எனக்கு பிடிச்சதில் ஒரு சான்ஸ் தர மாட்டேங்கிறாருண்ணா. இதோ பாருங்க, என்னை விட சின்ன பசங்க ரேசிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும் அஸ்வினே. இப்போ என்னையே எடுத்துக்கோ. நான் இங்கேருந்து மலேசியா போனேன். ரேஸ் மெக்கானிக் ஆகணும்னு வெறித்தனமாக 5 வருஷங்கிட்ட வேலை செஞ்சேன். லைனில் நிற்க வச்சானுங்க. அவனு ஒரு கடை தான் முக்கியத்துவம் கொடுக்கானுங்க. எனக்கு 5 வருஷம் தொலைச்சி தான் மிச்சம். போடான்னு நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு வெறித்தனம் அடங்கவே இல்லை. எல்லா ரேஸுக்கும் போனேன். ஏன் டார்க் ரேஸ் வரைக்கும் நான் போனேன். அங்கே தான் ராபின்லாம் பழக்கமானா. ஐயோ அப்பா அந்த ரேஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆச்சு, ஒரு கடையை போட்டேன். குழந்தை குட்டி ஆச்சுன்னு இன்னொரு கடையை போட்டேன். ஆனால் இந்த டார்க் ரேஸ்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஐயோ திரும்பி அடி. இப்போ இந்த பசங்களுக்குலாம் நான் தான் ரேஸ் பைக் ரெடி பண்ணுறேன். திரும்ப வந்துட்டோம்ல ஃபீல்டுக்குள்ளே. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தில் சாதிச்சாதான் ஜெயிச்சோம்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த லவ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தாலே ஜெயிச்ச மாதிரி தான். புரியுதா? உனக்கு தான் பைக் ரொம்ப பிடிக்குமாடா? அவங்க அப்பாட கேட்க வேண்டியதுண்ணா. அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய் எமகால R3 ஒரு பைக் வந்துருக்கு. சூப்பராக இருக்கும். அதை பாரு சிவா. இந்த வர மச்சான். R3 என்ன பைக் தான் மச்சான்? போடு. பைக்கு பேர் என்ன சொன்ன? R3. மச்சான் செம்மையா இருக்குடா. ஏய் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர மாதிரி இருக்குடா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா? மச்சான் மணியை பாரு மச்சான். கரண்ட் வந்திருக்கும் மச்சான். இந்நேரம் வா மச்சான், போய் ஆகணும்டா. என்னடா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் போட்டு வந்திருக்க மச்சான்.